ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! கங்கா ஆரத்தி பார்க்குறதுக்காக போலாமா? நாங்க போயிட்டுருக்கும்போது ஒரு தாத்தா சூப்பரா மியூசிக் போட்டுட்ருந்தாங்க. கேட்கறதுக்கே அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஈவினிங் டைம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்து. ஃபைனலா நம்ம ஆர்த்தி பார்க்குறதுக்காக வந்துட்டோம். நல்ல கூட்டம். இந்த இடத்துல மட்டும் கங்கா ஆரத்தி நடக்காது. 2, 3 இடத்துல இந்த மாரி பண்ணிட்டுருப்பாங்க. கங்கை நதிய ஒரு தாயா நெனச்சு மார்னிங், ஈவினிங் 2 டைமுமே இந்த மாதிரி டெய்லியுமே ஆர்த்தி காட்டுவாங்களாம். கங்கையில குளிக்கிறவங்க எல்லாருக்குமே பாவம் போகணும். அவங்க என்ன நெனச்சு அதில வந்து குளிக்கிறாங்களோ, அது நடக்கணும். நம்ம நாட்ல வந்து அமைதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்காக அவங்க ப்ரேயர் பண்ணிப்பாங்களாம். ஓகே, ஆர்த்தியெல்லாம் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. வாரணாசிய பொறுத்தவரைக்குமே பயங்கரமா பெயிண்ட் பண்றாங்க எல்லாருமே. எந்த செவுரு பார்த்தாலுமே பெயிண்டிங் தான். யாருமே இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் விக்கிறதே இல்ல. அவங்களே சொந்தமா பெயிண்ட் பண்ணி தான் வித்துட்டுருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு. நம்ம வந்து பானிபூரி போய் கேட்டோம். அவங்க சொன்னாங்க, "இது பேல் பூரி" அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஊர்ல இதத்தானே பானிபூரின்னு சொல்லுவாங்க. கங்கையில இந்த மாதிரி விளக்கெல்லாம் விடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்களோட கர்ம வினைகள்லாம் நம்மள பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நெறைய பேர் இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணும்போது, முன்னோர்கள் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.